ஓம் மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதியிலிருந்து 8வது பாடல் மிக முக்கியமான பாடல். 2 முக்கியமான சிறப்பு இந்த பாடலுக்கு. இதுவரையில் பார்த்த கந்தர் அனுபூதி பாடலில் அருணகிரிநாதர் நமக்கு இந்த பாசம், பாசவலை, ஆசை என்கின்ற மாயை, அடுத்தது நம்மை பற்றி உள்ள வினை, இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லிக்கொண்டே வந்தார். 3வது சொல்ல வேண்டியது என்ன? ஆணவம். இந்த ஆணவத்தை பற்றி, அகங்காரத்தை பற்றி தான் இந்த பாடல் சொல்ல போகிறார். இது ஒரு மிக முக்கியமான சிறப்பு. அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே பார்த்த பாடல் 5ல் முருகன் எப்படியாப்பட்டவர்? மகாமாயை வெல்லக்கூடியவர். அவர்கிட்ட அருணகிரிநாதர் என்ன சொன்னார்? ஜெகமாயில் நின்று தயங்குவதேன்னு சொன்னார். இந்த ஜெகமாயில், இந்த உலக மாயையில் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றேன், என்னை எப்படியாவது கையை பிடிச்சு கூட்டுங்கப்பா அப்படின்னு முருகன்கிட்ட கேட்குறார். இந்த பாடலில் அது நடக்குது. அது ஒரு மிக முக்கியமான சிறப்பு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடலை பார்க்கலாமா? அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா, குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே. 3 முக்கியமான விஷயங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறார். அமரும் பதி, கேல், அகம். அமரம் பதி, நாம் வசிக்கின்ற இடம், நம்முடைய வீடு, ஊர், இதெல்லாம் அதில் அடங்கிடும். கேல், நமது உறவினர்கள், கணவன், மனைவி, மகள், மகன், சகோதரன், சகோதரி, பெற்றோர்கள் எல்லாமே இதில் அடங்கிடும். 3வது சொல்கிறது அகம், நம்ம உள்ளுக்குள்ளே இருப்பது நான். அதாவது 3 நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, அகம் என்பது நான், மற்ற 2ம் எனது வீடு, எனது ஊர், எனது கணவன், எனது மனைவி, எனது மகள், எனது. நான், எனது என்கின்ற இந்த 2 பெரிய பிமரம், அது ஒரு பெரிய பிரம்மை, அது ஒரு பெரிய மாயை. ஏன் அது ஒரு பெரிய மாயை? நம்ம எல்லோருக்குமே எத்தனை பிறவி நமக்கு தெரியாது. இப்போ எத்தனையாவது பிறவி நம்ம இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிறவிலையும் எத்தனை உறவுகளோ தெரியாது. ஒவ்வொரு பிறவிலையும் எந்தெந்த ஊரில் நம்ம இருந்தோமோ நமக்கு தெரியாது. எந்தெந்த வீட்டில் இருந்தோமோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே, இப்போ இருப்பது எல்லாமே நமக்கு நிலையானது. இதுதான் உறவு, இதுதான் ஊர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மாயை தான், பிரம்மை தான். அடுத்தபடியாக இந்த ஆன்மா இந்த உடலில் இருக்குது. இந்த ஆன்மாவுக்கு இறப்பு என்பதே இல்லை, முடிவு என்பதே இல்லை. நம்ம பரிசுத்தமாக இருந்தோம்னா இந்த ஆன்மா போய் இறைவனை சேர்ந்துடும். நம்ம இப்போ பரிசுத்தமாக இல்லை, ஆகவே இந்த உடலில் இருக்குது, இல்லை அது இங்கே இருக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே இது நம்ம, இதுதான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு பெரிய பிரம்மை. இந்த இதை அருணகிரிநாதர் இன்னொரு பாடலில் கூட கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்கிறார். யான் தான் எனும் 2ம் கெட்டால் அன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் சொல்கிறார். இந்த நான், எனது என்பது சுத்தமாக அழிய வேண்டும். அது அழிந்தால்தான் இறைவனை நம்ம அடைய முடியும். அதற்குரிய வழி இந்த பாடலில் அவர் கொடுத்திருக்கார். இப்படி முருகன் மெய்ப்பொருள் பேசினார். அமரும் பதி கேல் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட, இந்த மாயை கெட மெய்ப்பொருள் பேசியவா. முருகக்கடவுள் அருணகிரிநாதர்கிட்ட மெய்ப்பொருளை பேசினார், மெய்ப்பொருளை கொடுத்தார். அதாவது உண்மை பொருள், அதாவது ஞானத்தை கொடுத்தார். உண்மையான மெய்யான ஞானத்தை அருளினார். ஏன் இப்போ நமக்கு இந்த பிரம்மையில் மாட்டின்னு இருக்கோம்? இந்த பிரம்மை, இந்த மாயை ஏன் இருக்குது? நமக்கு அது அறியாத தன்மையினால், அதாவது நம்முடைய அஞ்ஞானத்தினால். அந்த அஞ்ஞானம் விலகி மெய்ஞானம் வர வேண்டும். அதை முருகன் அருளினார் நம்முடைய அருணகிரிநாதருக்கு. நமக்கும் கொடுப்பார். பாடலை பாட பாட முருக பக்தி செய்ய செய்ய நமக்கும் கொடுப்பார். இது எப்படி ஒரு முருகன் கொடுத்துருக்கார்? அடுத்த 2 வரியில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. குமரன் கிரிராச குமாரி மகன். கிரிராசன் மலையரசன், இமயமலையரசன். இமயமலையரசனுடைய குமாரி பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியின் மகன் குமரன். முருகக் கடவுளுக்கு எத்தனையோ திருநாமங்கள். இங்கே மிக முக்கியமாக குமரன் உபயோகப்படுத்தியிருக்கார் அருணகிரிநாதர். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. குமரன்னா இளையவன்,
என்றும் இளமையாக இருப்பவன். என்றும் இளமையாக இருப்பவன்னா அவருக்கு மூப்பே கிடையாது, முதிர்ச்சியே கிடையாது, அப்படின்னா அவருக்கு இறப்பே கிடையாது. அப்படின்னா என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய பொருள் குமரனாகிய முருகன். அந்த குமரன் திருநாமம் அதுதான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய பொருளால் தான், அந்த உண்மை பொருளால் தான் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியது ஒன்று மட்டுமே நிலையான பொருள், அது ஒன்று மட்டுமே உண்மை பொருள். அந்த உண்மை பொருளால் தான் நமக்கு உண்மையான ஞானத்தை, மெய்ஞானத்தை கொடுக்க முடியும். ஆகவே இங்கு குமரன் கிரிராச குமாரி மகன். அவர் சமரம் பொரு தானவ நாசகனே. சமரம் போருக்கு வந்த தானவர்கள், அசுரர்கள், அந்த அசுரர்களை நாசம் செய்தவர், அடியோடு அறுத்தவர். இந்த சூரசம்ஹாரத்தில் ஒரு முக்கியமான செய்தி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். அந்த 3 அசுரர்களுமே இந்த மாயை, கண்மம், ஆணவம் இதை தானே குறிப்பிடப்படுது. குறிப்பாக இந்த கடைசியாக இருக்கிற சூரபத்மன் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, அதாவது அஞ்ஞானம். அதுங்க இந்த பாடலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அஞ்ஞானத்தை விலக்கி முருகன் அந்த ஞானத்தை, மெய்ஞானத்தை கொடுத்து மயிலாகவும் சேவலும் ஆட்கொண்டார். ஆக முருகன் குமரனாக அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞானத்தை கொடுத்தார். ஆகவே அந்த குமரன் நம்முடைய அஞ்ஞானத்தையும் விலக்கி மெய்ஞானத்தை கொடுப்பார். ஆகவே இந்த குமரன் என்ற திருநாமம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே சூரசம்ஹாரமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மெய்ஞானத்தை முருகன் நமக்கு கொடுப்பார். முருகனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அருணகிரிநாதருக்கு எப்படி இதை கொடுத்தாரோ அதேபோல் நமக்கும் கொடுப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம உண்மையாக இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாடலில் சொல்லப்பட்ட செய்தி என்ன? நான், எனது என்பது நம்மை விட்டு விலகி ஓட வேண்டும். அதற்கு முருகனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். முருகனை பற்றி கொள்ள இந்த நான், எனது என்பது விலகும். எப்படி? செய்கிறதெல்லாம் அவன் அருளால் நடக்குது, இது நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை, அந்த எண்ணம் நமக்கு வரும். இந்த பாடல் பாட அந்த எண்ணம் நமக்கு வரும். ஆகவே இந்த பாடல் மூலமாக நாம் நான், எனது என்ற அகங்காரத்திலிருந்து, அந்த ஆணவத்திலிருந்து, அந்த மாயையிலிருந்து, அந்த பெரிய பிரம்மையிலிருந்து, விமரத்திலிருந்து வெளியே வரலாம். அவ்வளோ சிறப்பான பாடலை பார்க்கலாமா? அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாகவும் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவன்.